வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது அடுத்த பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். விசேட நேர்காணல் பகுதி. விசேட நேர்காணல் பகுதியின் முதலாவது நேர்காணல் பகுதிக்குள் நாங்கள் நுழைகின்றோம். இன்றைய தினம் ஒரு படைப்பாளி என்று நாங்கள் இந்த பதத்தை பாவிப்பது, படைப்பவன் பிரம்மனாக இருக்கின்றான், உலகத்தை படைப்பவன் பிரம்மனாக இருக்கின்றான். படைப்பாளிகள் ஒரு கவிதையின் மூலம் அல்லது கட்டுரைகள் மூலம் அல்லது சமூகம் சார்ந்த விடயங்களை படைப்பாக அவர்களுடைய படைப்பாற்றலாக வெளிப்படுத்தும் பொழுது ஒரு சமூகத்தை அவன் தனது சிந்தனையினால் கட்டியமைக்க அல்லது படைப்பதற்கு முற்படுகின்றார்கள். அவர்களை தான் நாங்கள் படைப்பாளி என்று சொல்கின்றோம். அந்த வகையில் அதே போன்ற ஒரு படைப்பாளி சமூக சார்ந்த அக்கறை கொண்ட, சமூகத்தில் ஏதேனும் ஒரு மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், அதுவும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று சிந்திக்கின்ற ஒரு பன்முக ஆற்றல் கொண்ட ஒரு படைப்பாளியை இன்று நாங்கள் கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் தொழிலதிபர், அதே போல சிந்தனையாளர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர். மொழிபெயர்ப்பு கவிதைகள் சார்ந்த பல மொழிபெயர்ப்பில் அவருடைய விருப்பமான பல விடயங்களை தமிழுக்கு தந்திருக்கின்றார். அதே போல தன்னூக்க பேச்சாளர் அல்லது தத்துணிவு பேச்சாளர் என்று பன்முக ஆளுமை, இவ்வாறான பல படைப்புகளை சமூகத்திற்கு தந்து கொண்டிருக்கும் தொழிலதிபர் PS செல்வரட்னம் என்று அழைக்கப்படும் சுப்பிரமணியம் செல்வா அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் இனிய வெற்றிகரமான காலை வணக்கம். ஆமாம், சமூகத்தில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு நபர்களை, சகபாடிகளை நாங்கள் சந்திக்கின்றோம், மனிதர்களை சந்திக்கின்றோம். ஆனாலும் கூட இந்த நவீன யுகத்தில் நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசுவது அல்ல, நாம் இருக்கின்றோம், எமது வேலை இருக்கின்றது என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோம், வேகமான உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு தொழிலதிபர் என்றாலே பெரும்பாலும் அவர்களுடைய வாழ்க்கை தனியான ஒரு வாழ்க்கை வட்டமாக இருக்கின்றது. எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். மற்றவர்களை நின்று சிந்திப்பதுகள் கூட நேரம் இல்லாத ஒருவர்கள் தான் தொழிலதிபர் என்று பொதுவான ஒரு பார்வை என்று. அவ்வாறு இருக்கும் பொழுது நீங்கள் சமூகம் குறித்து சிந்திக்கின்றீர்கள், சமூகம் சார்ந்த பல படைப்புகளை வெளியெடுக்கிறீர்கள். இது எவ்வாறு சாத்தியப்படுகிறது? அதன் உங்களுடைய பயணப்பாதை, உங்களுடைய அறிமுகத்துடன் அந்த உங்களுடைய பழக்கத்தை, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள். நான் ஒரு வணிகன், தொழிலதிபர்னு சொல்லுவீங்க. கிட்டத்தட்ட 30 வருடங்களாக இலங்கையில் ஒரு ஒரு முன்னணி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன். இது பொதுவாக நாம் தொழில் செய்ய வேண்டியிருக்கிறது, நாம் வாழ்வதற்காக நாம் பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது, நம் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, நம் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாம் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டியிருக்கிறது, ஒரு தொழிலை செய்ய வேண்டியிருக்கிறது, ஒரு பணியகத்தில் பணிபுரிய வேண்டியிருக்கிறது, அல்லது ஒரு வியாபாரத்தை, வணிகத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. இது நீங்கள் உயிர் வாழ்வதற்கான ஒரு விஷயம்தான். ஆனால் இதையும் மீறி இந்த வாழ்க்கை என்பது, இந்த மனித பிறப்பு என்பதற்கு வித்தியாசமான பொருள் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. நாம் இதற்காக மட்டும்தான் பிறந்திருக்கிறோமா? எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்கிறாங்க இந்த உலகத்தில். கோடானு கோடி மக்கள் பிறந்து வாழ்ந்து மறைந்து போயிருக்கிறார்கள், அடையாளமே தெரியாமல் போயிருக்கிறாங்க. அப்படி நாமும் இருக்கணுமா? நமக்கு பிறகு நாம் சிறிது காலமாவது நாம் சிந்திக்கப்பட வேண்டும், எண்ணப்பட வேண்டும், நினைவு கூறப்பட வேண்டும். அப்போது நம் சக மனித வாழ்க்கையிலே என்ன விதமான மாற்றங்களை நம்ம செய்யலாம் அப்படின்னு சிந்திக்கிற போது நான் நிறைய வாசிப்பதுண்டு. நிறைய வாசிப்பது எனக்கு அந்த வாசிக்கிற விடயம் என் சிந்தனைகளை தூண்டுவதுண்டு. அதனால் நான் வாசிக்கிற விடயங்களையும் அதனால் நான் பெற்ற சிந்தனைகளையும் தெளிவுகளையும் மற்றவர்களுக்கும் கடத்த வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த காரணத்தினால், அந்த வேட்கையினாலே நான் எழுத தொடங்குகிறேன். அப்போ கவிதைகளாகட்டும், கட்டுரைகளாகட்டும், சின்ன ஒரு 10 வரியில் எழுதக்கூடிய முகநூல்லையோ அல்லது வாட்ஸ்அப்லையோ எழுதக்கூடிய விஷயங்களாகட்டும், சக மனிதனுக்கு எப்படி அது உதவியாக இருக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனையில் நான் எழுத தொடங்கும் பொழுது அதிலே கிடைக்கின்ற இன்பம் நிலையான நீடித்த இன்பமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு தொழிலே பணம் சம்பாதிக்க கிடைக்கிறத விட இந்த மாதிரியான விஷயங்களை, சமூகம் சார்ந்த விஷயங்களை செய்யும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி நீடித்ததாகவும் நிலையானதாகவும் இருக்கிறது. அதனால தான் நான் இந்த துறைக்குள்ள இருக்கிறேன். உண்மையில் ஒரு மனிதர் இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படியும் வாழ்வது வாழ்க்கையல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது வகுத்து வாழ வேண்டியது ஒரு அவசியமாகின்றது. முக்கியமான பல விடயங்கள் இருக்கிறது, விரிவான பேசலாம். இப்பொழுது ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளை, தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது விசேட நேர்காணல் பகுதி. இப்பொழுது வர்த்தக விளம்பர இடைவேளை. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். விசேட நேர்காணல் பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வர்த்தக விளம்பர இடைவேளை பின்னர் நேர்காணல் தொடர்கிறது. நாங்கள் தொழிலதிபர், சிந்தனையாளர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், தட்டூக்க பேச்சாளர்
SP செல்வரட்னம் எனப்படும் சுப்பிரமணியம் செல்வாவுடன், செல்வா என்ற புனை பெயருடன் எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த படைப்பாக பல்வேறு விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இன்றைய தலைப்பு கூட அவர் தான் இருந்தது, உலகம் போகிற போக்கில் என்னென்ன விடயங்களில் மாற்றம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டிருந்தோம். நீங்கள் ஒரு படைப்பாளியாக இந்த உலகத்தில் என்னென்ன விடயங்களில் மாற்றம் செய்ய வேண்டும் என எண்ணுகின்றீர்கள்? முக்கியமாக இன்று நாம் மனிதர்களோடு பேசுவதில்லை, மனிதர்களை பார்த்து புன்னகைப்பதில்லை. பெரும்பாலும் நாம் ஒரு இயந்திரமயமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய பெரும்பாலான நேரம் நம்மளுடைய கைபேசியிலே கழிகிறது, அல்லது தொலைக்காட்சியில், அல்லது ஒரு நீங்கள் இணையத்தில், இது போன்ற விஷயங்களை தான் நம்ம கலந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனால் கூட அங்கே 4 பேர், அம்மா அப்பா 2 பசங்க இருந்தால் கூட எல்லாரும் தத்தமது இந்த கைபேசியில் மூழ்கி இருப்பதை தான் நாம் காண்கிறோம். அப்போ மனிதர்களுக்கிடையான உறவு, மனிதர்களுக்கிடையான பேச்சுவார்த்தைகள் குறைந்து கொண்டே போகிறது. இப்போது இன்று காலையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இன்று காலையில் நான் நடைப்பயிற்சி சென்ற பொழுது தூரத்தில், கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரத்தில் ஒரு பையனை பார்த்தேன். அவர் பார்த்தா என்னுடைய இளைய மகன் போலவே இருந்தார். நான் அவரை பேசாமல் நான் கடந்து போயிருக்கலாம். ஆனால் போய் அவர் பக்கத்தில் நின்று நான் சொன்னேன், நீங்கள் என்னுடைய இளைய மகன் போலவே இருக்கிறீர்கள், அதே உயரம், அதே மாதிரியான எல்லாமே இருக்குது அப்படின்னோடனே அது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. அப்படின்னோடனே என்னுடைய கைபேசி இருந்துச்சு, அதில் எடுத்து என்னுடைய மகனோட புகைப்படத்தை காட்டினேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னார், யூ மேட் மை டே அப்படின்னு சொன்னார். இன்றைய நாள் உங்களால் சிறப்பாக அமைந்தது அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு சின்ன விஷயம்தான். இதுபோல் நிறைய விஷயங்களை நாம் செய்யலாம். மனிதர்களை பார்த்து நாம் பேசலாம், அவர்களை பார்த்து புன்னகைக்கலாம். இந்த மனித உறவுகள் தான் இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்குகிறது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு கைபேசியிலையோ அல்லது இணையத்திலேயோ நேரம் செலவழித்தாலும் அது உங்களுக்கு முழுமையான நிறைவை தரக்கூடியதாக இருக்காது. உங்களில் ஏதோ ஒரு குறை இருப்பதாக நீங்கள் எப்பொழுதும் உணர்ந்து கொண்டே இருப்பீர்கள். இந்த புன்னகையை பற்றி நான் பேசும்போது நான் உங்களுக்கு ஒரு என்னோட கவிதை ஒன்று கூட நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலான் இருக்கிறேன். அது எப்படின்னா, இதுவும் கூட என்னோட அனுபவம் தான். அப்போ காலையில் நடந்து போகும் பொழுது நான் தெரிந்தவர்கள் தெரியாத பார்த்து எல்லாமே புன்னகைக்கிறது உண்டு. ஆனால் சிலர் திரும்ப உங்கள் புன்னகைகளை திருப்பி கொடுப்பாங்க. பலர் அப்படி செய்கிறது இல்லை. ஏன்னா யோசிக்கிறாங்க, இவர் ஏன் புன்னகைக்கிறாரு, ஏதாவது காரியத்தோடையா அப்படின்ட்டு தயங்குறாங்க. அப்போ அதை வச்சு நான் ஒரு கற்பனையில் ஒரு ஆணும் பெண்ணும் அடிக்கடி சந்திக்கின்ற ஒரு காலை நடைப்பயிற்சியின் போது புன்னகைக்காத ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் சொல்வதாக ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். எப்படி சொல்வது? ஒவ்வொரு நாளும் காலை நடைப்பயிற்சியில் எதிரெதிரே சந்திக்கிறோம். நேற்று முன்தினம் புன்னகைத்தேன், வெற்று பார்வை வீசி விரைந்து சென்றாய். நேற்றும் புன்னகைத்தேன், உன் கண்களின் கனல் கடற்காற்றையும் கடந்து சுட்டது. இன்று நடப்பதை நிறுத்தி இடுப்பில் கைவித்து உரத்து கேட்கிறாய், ஏன் என்னை பார்த்து தினமும் புன்னகைக்கிறாய் என்று. எப்படி சொல்வது? மனிதரை பார்த்து மட்டுமே புன்னகைக்க முடியும் என்று. எப்படி சொல்வது? புன்னகைக்கு புன்னகையை தவிர வேறு பொருள் இருக்க தேவையில்லை என்று. எப்படி சொல்வது? உன் விபரீத கற்பனைகளுக்கு நான் பொறுப்பில்லை என்று. அப்போது மனிதர்களுக்கிடையான உறவு மேம்படும் பொழுது இந்த வாழ்க்கை பொருள் உள்ளதாக இருக்கும். உண்மையில் நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருக்கின்றீர்கள். ஒரு வாசகம் இருக்கின்றது, கொடுப்பதற்கு சர்க்கரை இல்லாவிட்டாலும் கூட வாயால் இனிமையாக பேசுங்கள். நாங்கள் ஒரு அதிகாலை ஒரு நல்ல பொழுது புலர்கிறது, எதுவும் மற்றவர்களுக்கு கொடுக்க தேவையில்லை, ஒரு இலவசமாக இலகுவாக கொடுக்கக்கூடிய ஒன்று அந்த புன்னகை இலகுவாக கொடுத்து விடலாம். அது அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. அற்புதமான கவிதை, ஆழமான சிந்தனை. சமகாலத்தில் நீங்கள் சொன்னது போல இயந்திரமனமான வாழ்க்கையில் இருக்கின்றோம். யாரும் யாரை பார்த்துக் கொள்வதில்லை, பேசிக்கொள்வதில்லை. அவ்வாறான ஒரு சிந்தனையில் மனிதநேயத்தோடு நீங்கள் சிந்திக்கின்றீர்கள். உண்மையில் அது பாராட்டப்பட வேண்டிய விடயம். இந்த சமூகத்தில், உங்களுடைய பார்வையில் இந்த சமூகத்தில் என்னென்ன விடயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அதற்காக என்னென்ன விடயங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால் நம்ம வாழ்க்கையை பற்றி நம்மை முதலாவதாக ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை பற்றி உணர்தல் வேண்டும். தன்னை உணர்தல் அப்படிங்கிறத நான் ஒரு ஆன்மீக அடிப்படையில் நான் சொல்லலை. ஒருவன் தன்னுடைய பலவீனங்களை உணர்ந்திருக்கணும். தன் பலத்தை எப்படி மேற்படுத்திக் கொள்வது, தன் பலவீனங்களை களைந்து எப்படி அதற்குண்டான அடுத்த நிலைக்கு நம்ம இட்டு செல்வது, இது ஒரு தனிமனித வாழ்வின் உயர்ச்சிக்கு காரணமாக இருக்கும், தனிமனித வாழ்வின் உயர்வுக்கு காரணமாக இருக்கும்.
அடுத்து எப்படி ஒரு சக மனிதனோட உறவு காண்பது, உறவு கொள்வது அப்படின்ட்டு. நாம் பொதுவாகவே மனிதர்களோட உறவு கொள்ளும் பொழுது எதிர்வினையாற்றுவர்களாகத்தான் இருக்கிறோம். நம்ம நேர்வினை ஆற்றுறது இல்லை. அதாவது we are not proactive, we are reactive. அப்போது நாம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு முறையும் ஒரு மனிதர்களையோ சூழ்நிலைகளையோ எதிர்கொள்ளும் பொழுது அதை நேர்மறையாக பார்த்து அதற்காக நம் பதில் சொல்லவோ அதற்கான பதில் செயல்களை செய்யவோ நாம் தயாராக இருக்கிறதில்ல. எப்பொழுதுமே நமக்கு பலவிதமான முன்முடிவுகளோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த முன்முடிவுகளின் காரணமாக நம் சிந்தனை வட்டம் குறுகியதாகவும் ஒரே நேர்கோட்டில் போவதுமாக இருக்கிறது. அப்போது இதை தாண்டி நாம் ஒரு தனி மனிதனாக அல்லது ஒரு சமூகத்தின் ஒரு அங்கத்தினனாக, ஏனென்றால் மனிதன் என்பவன் சமூக விலங்கு. உங்களால் இன்னொரு மனிதனோடு தொடர்பு கொள்ளாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்திலே அந்த மனிதர்களுடனான உறவு, அந்த எப்படி நீங்கள் ஒரு நேர்மறையாக அவர்களுடைய பழகுகிறீர்கள், இது ஒரு முக்கியமானது ஒரு விஷயம். மற்றது நம்மளுக்கு கொடுப்பதற்கு நீங்கள் சொன்னீங்க, எதை வேணாலும் கொடுக்கலாம் சொல்லிட்டு பாரதி சொல்லியிருக்கிறார், நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் அருளீர், அதுவும் மற்றோர் வாய்ச்சொல் அருளீர் சொல்றாரு. உங்களுக்கு நிறைய பணம் இருந்தால் நீங்கள் பணத்தை கொண்டு செல்வத்தை கொண்டு சக மனிதனுக்கு உதவி செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அது இல்லாட்டி குறைந்த பணம் இருந்தால் நீங்கள் குறைந்த விதத்தில் கொடுக்கலாம். அதுவும் இல்லாட்டி வாய்ச்சொல்லில் அருளியல் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் சிந்தனையால், உங்களால் கொடுக்கக்கூடிய அறிவுரைகளினால் அல்லது உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதனால ஒரு சக மனிதனை உயர்த்த வேண்டும் என்றால் அதுவும் ஒரு ஈகை தான். அப்படி வாழும் பொழுதுதான் நாம் சமூகமாக ஒன்றுபட்ட மனிதர்களாக எல்லோரும் சேர்ந்து உயர முடியும். உண்மையில் இவ்வாறான முற்போக்கான சிந்தனைகள் மனித குலத்திற்கு அவசியமாகிறது, அதுவும் இன்றைய காலகட்டத்திற்கு அவசியமாகிறது. அடுத்ததாக உங்களுடைய தொகுப்பு ஒன்று வந்திருக்கின்றது, சுப்பிரமணியம் சில்வாவின் தொடு தூரத்தில் வெடிவானம். இந்த புத்தகம் பற்றி சொல்லுங்கள். இந்த புத்தகத்தில் என்னென்ன விசேட விடயங்கள் இருக்கின்றது, எதற்காக முக்கியமாக இது படைக்கப்பட்டது என்ற விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நூல் என்னுடைய கவிதைகளின் தொகுப்பு. நான் சிறு வயதிலிருந்தே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாசிப்பது, நல்ல தேர்ந்த வாசிப்பவன் எழுத்தாளனாக ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ ஒரு நல்ல கவிதை இன்னொரு கவிதையை உருவாக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். அப்போது நான் ஆரம்ப காலத்தில் வாசித்த கவிதைகள் அதெல்லாம் என்னையும் எழுத தூண்டியது. அப்போ நிறைய பத்திரிகைகளுக்கெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன். அப்போது ஆரம்பத்தில் சின்ன சின்ன பொதுவான விஷயங்களை, இயற்கையை பற்றி, காதலை பற்றி, இது போன்ற விஷயங்களை நான் எழுதி கொண்டு வந்தேன். ஆனால் என்ன நடந்ததுன்னா, போக போக இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவங்களை பெறும்போது, புதிய புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது, மன முதிர்ச்சி பெறும் பொழுது, மனப்பக்குவம் பெறும் பொழுது, இதையும் தாண்டி பல விஷயங்களை எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது என் வாழ்க்கையில் நான் சந்தித்த விடயங்கள், அவை எனக்கு கொடுத்த தெளிவோ, இவற்றை கவிதைகளாக ஆக்க முயன்றேன். அப்போ வாழ்க்கை சிந்தனைகள், அதுக்கும் போக தன்னூக்க கவிதைகள், சோர்ந்து போயிருக்கின்ற மனங்களை எப்படி நம்மளால் ஏதாவது ஒரு 4 வார்த்தையை சொல்லி அவர்களால் ஊக்குவிக்க முடியுமா அப்படிங்கிற சிந்தனையின் வெளிப்பாடாக பல கவிதைகள் இருக்கின்றன. இந்த கவிதையோட மகுட கவிதை கூட தொடு தூரத்தில் விடிவானம். நம்ம எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் விடிவானம் என்பது வெகு தூரத்தில் இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி இல்லை, முயன்றால் தொடு தூரத்தில் தான் விடிவானம் இருக்கிறது. அந்த விடிவானத்தை தொட்டுவிட்டால் நாம் வாழ்க்கை விடியலை சந்திக்கலாம் என்பது, அது போன்ற கவிதைகளை நான் நிறைய எழுதியிருக்கிறேன். அதில் சொல்லியிருக்கலாம். உண்மையில் வானமும் தொட்டுவிடும் தூரம் தான் இருக்கிறது, அது நமது சிந்தனையில் இருக்கிறது. சிந்தனை உயரம் இருந்தால் வானம் தாழ்வாகிவிடும். உண்மையில் அருமையான ஒரு சிந்தனை. உங்களுடைய அந்த நல்ல நோக்கம் அல்லது போல நல்ல சிந்தனைகள் சமூகத்திற்கு மிகவும் அவசியப்படுகிறது. அதே போல் மற்றொரு புத்தகம், அகவரிகள் வாழ்க்கை திசை காட்டி பாகம் 1. இந்த புத்தகம் எதை சொல்கிறது? அகவரிகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது, வாழ்க்கையின் திசை காட்டி பாகம் 1. என்னத்தை சொல்ல வருகிறீர்கள்? இது என்னுடைய அகவரிகள். இது வாழ்க்கை திசை காட்டி, வாழ்க்கை திசையை காட்டுகிற விஷயங்களை பற்றி எழுதியிருக்கேன். இது பாகம் 1. என்னில் தோன்ற சிந்தனைகளை, கவிதைகளை தாண்டி நான் உரைநடையில் எழுதுறது உண்டு, கட்டுரைகளாக அல்லது ஒரு 10-15 வரிகள் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் எல்லாரும் பெரிய விஷயங்களை, நீண்ட விஷயங்களை வாசிப்பது இல்லை, கஷ்டப்படுறாங்க. அதனால் சின்ன சின்னதாக அந்த கருத்துக்களை சொல்லணுங்கிற ரீதியில் என் முகநூல் பக்கங்களிலும் என் வாட்ஸ்அப்லேயும் எனக்கு ஒரு குழுமம் இருக்கிறது. அந்த வாட்ஸ்அப் குழுமத்திலையும் நான் எழுதி கொண்டு வர்றேன். அப்போ இதுலேயும் பெரும்பாலான வாழ்வியல் சிந்தனைகள், நான் வாசித்தவற்றின் நல்ல விஷயங்கள், வாசித்த ஆங்கில கவிதைகளின் மொழியாக்கம் தமிழில் மொழியாக்கி கொடுத்துருக்கிறேன்.
இதெல்லாம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போது இதிலெல்லாம் எழுதுறத என் நண்பர்கள் சொல்கிறாங்க, இது இப்படியே இல்லாமல் போயிடக்கூடாது, இதையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக வெளிவர வேண்டும் அப்படிங்கிற என் நண்பர்களின் விருப்பத்துக்கு நாங்கள் இதை எல்லாத்தையும் தொகுத்து பாகம் 1ன்னு வெளியிட்டிருக்கிறேன். இதை வெளியிட்டு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகிறது. அதுக்கு பிறகு எழுதிய சிந்தனைகள், அதே போல் கவிதையிலும் இதுக்கு பிறகு நிறைய மொழிபெயர்ப்பு கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறேன். அப்போது அந்த கவிதையின் இன்னொரு நூல் அல்லது இதனுடைய பாகம் 2 இதையும் நான் வெளியிட இருக்கிறேன். இதுலேயும் அதுதான் நம் சிந்தனைகளை நம்ம பகிர்ந்து கொள்வது தான். என்னை வந்து சேர்ந்தவை, என்னிலிருந்து உதித்தவை, நான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைப்பதை நான் எழுதுகிறேன், அதை பகிர்ந்து கொள்கிறேன். அதுதான் என்னுடைய அகவரிகள். என்னை உருவாக்குகிற, என்னை செம்மைப்படுத்துகிற, என்னை வழிகாட்டுகிற அகவரிகள், என் அகத்தின் வரிகள். அந்த அகத்தின் வரியை நாங்கள் இன்று ஓரளவு படித்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்த ஒரு நல்ல மனிதரை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். பெருமையாக இருக்கின்றது. உங்களுடைய அடுத்த முகம் ஒன்று இருக்கின்றது, உசார் துணை பேச்சாளர், தற்துணிவு பேச்சாளர். இன்றைய காலை பொழுதில் ஏதேனும் ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒரு சிந்தனை அல்லது பேச்சை அல்லது ஒரு விடயத்தை சொல்ல முடியுமா நமது சொந்தங்களுக்காக? ஆமாம், நிச்சயமாக சொல்லலாம். நாம் வந்து எப்பொழுதும் நம் எதிரே நாம் சில விஷயங்களை செய்ய முயற்சி செய்கிறோம், ஆனால் வெற்றிகள் கிடைக்கிறது இல்லை. வெற்றி கிடைக்காத போது நம்ம எதிரே இருக்கக்கூடிய எல்லா கதவுகளும் மூடி இருக்கின்றன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே எல்லா கதவுகளும் மூடப்படுவதற்கு காரணமும் இருக்கிறது. ஒரு கதவை நான் ஒரு கவிதைக்குள்ள எழுதியிருக்கிறேன், மூடிய கதவை முழு நேரமும் வெறுக்கிறாய், திறந்திருக்கும் கதவுகளை திரும்பி பார்க்க மறுக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கதவு மூடு என்றால் இன்னொரு கதவு, இன்னும் பல கதவுகள் திறந்திருக்கின்றன. வாழ்க்கை என்பது நேர்கோட்டிலே செல்லக்கூடிய பயணம் அல்ல. வளைவுகளும் நெளிவுகளும் சுழிவுகளும் மேடும் பள்ளமும் நிறைந்தது தான் வாழ்க்கை. நம்ம எப்பவுமே அந்த பாதை வளைந்து போகும் பொழுது அந்த வளைவுகள் தான் முடிவுகள் அப்படின்னு நினைக்கிறோம். நிச்சயமாக வளைவுகள் முடிவுகள் அல்ல. அந்த வளைவுகளை தாண்டி புதிய பாதை, புதிய வாய்ப்புகளோடு காத்திருக்கிறது. அந்த வளைவுகளை கடந்து செல்ல முடிந்தவர்களால் அந்த புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையிலே வெற்றி பெற முடிகிறது. அப்போது எப்பொழுதும் நம் தடங்கல்களும் தடைகளையும் மூடியிருக்க கதவுகளையும் பார்த்து மனம் கலங்காமல் முடங்கி போகாமல் அடுத்த கதவுகளை தட்டி திறக்க முடிந்தால் நம் வாழ்க்கையிலே அந்த கதவுகள் நிச்சயம் இருக்கின்றன. நம் கண்களுக்கு நாம் அதை தேட வேண்டும். தேடி அதை திறக்க முடிந்தால் நம்மால் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். உண்மையில் சிலர் அந்த வாழ்க்கையில் நொந்து கொள்வார்கள், எனக்கு ஏன் வெற்றி பெற கிடைக்கவில்லை, ஏன் இவ்வளவு முயன்றாலும் கிடைக்கவில்லை. இந்த தொடர்ந்து முயலுங்கள், வெற்றி நிச்சயம். அதை நிரூபித்து காட்டி வாழ்க்கையிலும் அல்லது சமூகத்திலும் ஒரு தொழிலதிபராக வெற்றி பெற்று இன்று சமூகத்திற்கு ஒரு சிந்தனையை, நல்ல சிந்தனையை, தான் எவ்வாறு வாழ்க்கையில் வெற்றி பெற்றோம், வாழ்க்கையில் எவ்வாறு முன்னேறினோம், அதே விடயத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் ஒரு அற்புதமான பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் PS செல்வரட்னம் சுப்பிரமணியம் செல்வா என்று அழைக்கப்படும் தொழிலதிபர், சிந்தனையாளர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், தன்னூக்க பேச்சாளர் என்று பன்முக திறமைகளை கொண்டு சமூகத்துக்கு பல்வேறு விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் இவருக்கு திரு செல்வரட்னம் அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் ஒரு நல்ல மனிதரை சந்தித்த திருப்தியில் நாங்கள் விடைபெறுகிறோம். உண்மையில் உங்களுக்கு நன்றி ஐயா. நன்றி. அனைவருக்கும் நன்றி. இந்த நாளும் இனிய நாளாகவும் வெற்றிகரமாக நாளாகவும் அமையட்டும். அந்த வகையில் இன்றைய முதலாவது விசேட நேர்காணல் பகுதியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் 2வது நேர்காணல் உங்களுக்காகவே காத்திருக்கின்றது. வணக்கம் நேத்திர நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். சந்திக்கலாம்.